வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம். தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் சரித்திரத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த ராமாயணம் என்னும் பதிவினை பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய தினம் ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் த்வாவிம்ச சர்க்கா, சர்க்கமானது 22. கர சன்னாகா, அதாவது ராவணனின் தம்பி கரண், தூஷன், ரெண்டு பேருமே தம்பிகளாகிய இருவருமே ஸ்ரீ ராமபிரானை எதிர்த்து போர் புரிவதற்காக தண்டகாரண்யம் இருக்கக்கூடிய பர்ணசாலைக்கு புறப்பட்டாராம் அப்படின்னு என்கிற தலைப்பிலே முழுவதுமாக முழு தமிழ் அர்த்தத்துடன் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவே ஜதசே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருர்धनेभ्यः. श्री सीतालक्ष्मण नमस्मेध श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम आरण्यकाण्डத்தில் द्वाविंश सर्गः, सर्गமானது 22. கரசந்தாகः, அதாவது அரக்கன் கரணானவன் ஸ்ரீ ராமபிரானை எடுத்து போர் புரிவதற்காக புறப்பட்டாராம். ஏவமாதர்சிதः சூர சூர்பணக்யா கரஸ்ததா உவாச ரக்ஷசா மத்யே கரதரம் வசः. இந்த மாதிரி இந்த அரக்கனாகப்பட்ட கரண் தன்னுடைய மூத்த சகோதரியான சூர்பனகை தன்னை ரொம்பவும் இகழ்ந்து பேசிய அனைத்து விஷயங்களையும் மாவீரனும் கொடியவனுமான கர்ணன் என்ன பண்ணானா, அரக்கர்களோட முன்னிலையில ரொம்பவும் மிகவும் கடுமையான வார்த்தைகளை எல்லாம் சொற்களை எல்லாம் சொன்னானாம். தவாவம் ஆன பிரபவ குரோதோ அயாமுதுலோ மம ந சக்யதே தாரயிதும் லவணாம்ப இவோதிதம். அப்போ சொல்றார் சூர்பனகையை பார்த்து,
உனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தால் எனக்கு தோன்றியுள்ள கோபமானது ரொம்பவும் அளவிட முடியாத அளவுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, பருவகாலங்களில் மழையானது ரொம்பவும் ஜாஸ்தியாக பெஞ்சதுன்னா, புயல் வந்ததுன்னாக்கா எப்படி ஒரு கடலானது பொங்கி எழுமோ அதுபோல என்னை அதை அடக்க முடியாமல் இருக்கு சூர்பனக அப்படின்னா நாம் கரண். நாராமம் கனகே வீர்யான் மானுஷம் க்ஷீணஜீவிதம் ஆத்மதோச்சரிதே பிராணான் ஹதோ யோத்ய விமோக்ஷதி. நீ ராமனை பற்றி அவ்வளவு தூரம் பிரமாதமாக சொன்ன சூர்பனக, ஆனால் அந்த ராமன் இருக்கானே அவனுக்கு வீரம் இருக்கு அப்படிங்கிறது என்னோட பார்வைக்கு என்னோட கண்ணுக்கு கொஞ்சம் கூட புலப்படவே இல்லையே. அத்தோட இந்த ராமபிரான்றவன் ஏன்னா அரக்கர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேச தெரியாது. அவன்லாம் இப்படி தான் பேசுவான். இப்போ நம்மளெல்லாம் மரியாதை இல்லாமல் ஒருத்தர் பேசுகிறான்னாக்கா அவன் அரக்கலை சேர்ந்தவன் அர்த்தம். அந்த மாதிரி தான் கரண் பேசுகிறான் இங்கே ராமபிரானன். அவன் ஒரு மனுஷன், மனித பிறவி மானுடான். இன்னும் சில பொழுது மட்டுமே அவன் உயிரோட இருக்க போறவன். தன்னுடைய தீய செயலால என்ன செய்தான், அவனுடைய தம்பி லக்ஷ்மணனுடைய செவியையும் மூக்கையும் அறுத்தான், அங்கம் குறைக்கப்பட்டான். அந்த தீய செயலால அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அவன் இப்போது என்னால உயிரை விட போறான் அப்படின்னு சொன்னாராம் கரண். பாஷ்வசம் ஹ்ரியதாம் யஷ சம்பிரமஸ்ய விமோச்யதாம் அகம் ராமம் சகப்ராத்ரா நயாமி யமசாதனம். சகோதரி சூர்பனக, நீ உன்னோட கண்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை முதல்ல உன் கண்ணீரை நிறுத்து. உன் மனசுல ஏற்பட்டு இருக்கக்கூடிய கலவரத்தையும் விட்டுடு. நான் ராமனையும் அவன் தம்பியையும் யமன் வீட்டுக்கு அனுப்ப போறது நிச்சயம் அப்படின்னு நான் கரண் அரக்கன். பரஸ்வதஹதஸ்யாத்ய மந்த பிராணஸ்ய சம்யுகே ராமஸ்ய ருஜீரம் ரக்தம் உஷ்ணம் பாஸ்யசி ராட்சசி. அரக்கே சூர்பனக, இன்று போர்ல என்னோட கோடாரியால அவனை வெட்டி போட்டுட்டு குத்துயரும் குலைவருமாக கெடுக்கக்கூடிய அந்த ராமனோட ரத்தத்தை நீ அந்த இடத்துல நீ பிரமாதமா சந்தோஷமா இருந்து குடிக்க போற அப்படின்னு நான் கரண் அரக்கன். சா பிரகிருஷ்டாவச ஸ்ருத்வா கரஸ்ய வதனாச்யுதம் பிரசம்ச புடமுக்யாத் பிராதரம் ரக்ஷசாம்பரம். தன்னுடைய தம்பியாகப்பட்ட கரனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் கேட்ட உடனேயே இந்த அரக்கியாகப்பட்ட சூர்பனக ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சாலாம். அரக்கர்களிலேயே சிறந்தவனான அவனை தன்னுடைய அறிவின்மையால ஏராளமாக புகழ்ந்து பேசினாலாம் சூர்பனகை. தயா பரிஷித பூர்வம் புனரேவ பிரசம்சிதா அப்ரவே தூஷணம் நாம கரசேனாபதிம் ததா. சூர்பனகையினால இயர்ந்து பேசப்பட்டவனும் பின்னால உடனேயே புகழ்ந்து பேசப்பட்டவனுமான
கரண் சேனை தலைவனான தன்னுடைய இன்னொரு தம்பி இருக்கான் தூஷன். அந்த தூஷணனை வந்து அழைச்சாராம். கரண் தூஷணன் 2 பேர். அவனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார்னாக்க, கரண் என்ன சொன்னான்? அரக்கன் சதோதச சகஸ்ராணி மம சிந்தானுவர்த்தினாம் ரக்ஷசாம் பீமவேகானாம் சம் ஹரேஷ்வ நிவர்த்தினாம் நீலஜீமுரவர்ணானாம் கோராணாம் क्रूरकर्मणां लोकहिंसा विहाराणां बलीना मुकुरतेजसां तेषां साधूलदर्भाणां महास्यानां महौजसां सर्वोद्योगम् उदीर्णानां रक्षसां सौम्यकार्या. இப்போ அரக்கனாகப்பட்ட கரண் சொல்றான், சேனாதிபதியாக இருக்கக்கூடிய தன்னுடைய இளைய சகோதரன் தூஷணன் கிட்ட, என்னோட மனசுக்கு ஏற்றபடி செயல்படக்கூடியவாளும் ரொம்பவும் பயங்கரமான வேகம் உடையவர்களும் போர்க்களத்தில் வந்து அஞ்சு பின்வாங்காம யார் இருக்காளோ, மேகம் போன்ற தன்னுடைய உடல் நிறமானது ரொம்பவும் கருமையா இருக்கக்கூடியவாளும் கொடும் செயல்களை ரொம்பவும் சாதாரணமா கண்ணை மூடி கண்டன் தர்க்கத்துக்குள்ள இலகுவாக செய்பவர்களையும் மக்களை வந்து துன்புறுத்தின்றே இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தையே விளையாட்டாக கொண்டிருப்பவர்களையும் உடல் வலிமை மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் ரொம்பவும் அதிகமான பராக்கிரமம் உடையவர்களையும் புலி எவ்வளவு தூரம் காட்டில் வேகமாக போகுமோ அந்த புலியினுடைய நிகராக இருக்கக்கூடிய செருக்கு உடையவர்களையும் பெரிய வாயை கொண்டவராக இருக்கிறவர்களையும் உறுதி தளராம யுத்தத்திலேயே முழு மனதை செலுத்தக்கூடியவர்களையும் போரில் வந்து ரொம்பவும் ஆர்வம் கொண்டவராக இருக்கக்கூடிய 14,000 அரக்கர்களை, எத்தனை பேர்? 14,000 அரக்கர்களை உடனடியாக சகல விதத்திலும் ஆயத்தமாக எல்லாரையும் இருக்கும்படி நீ வந்து செய்யணும் அப்படின்னு கட்டளை போட்டானாம் கரண் அரக்கன். உபஸ்தாபயமே க்ஷிப்ரம் ரதம் சௌமிய தனும் ஷிச்சா சராம் சித்ராம்ச கட்காம்ச சக்தேஷ விவிதாசிதா. வீரனே தூஷணனே, ரொம்பவும் சீக்கிரமாக அதிவிரைவாக என்னுடைய ரதத்தையும் வில் அம்புகளையும் பல வகையான கத்திகளையும் கூரிய வேல் இதெல்லாம் உடனடியாக ஆயத்தப்படுத்து அப்படின்னு கட்டளை போட்டானாம் கரண் அரக்கன். அக்ரே நிர்யாதும் இச்சாமி பௌலஸ்தியானா மகாத்மனா பதார்த்தம் துர்வினீதஸ்ய ராமஸ்ய ரணகோவிதா. இப்போ கரண் சொன்னானா தூஷணன் கிட்ட, அகந்தையே தன்னுடைய வாழ்க்கையில வந்து குறிக்கோளாக கொண்டு திரியக்கூடிய ராமனை கொல்வதற்காக புலஸ்திய வம்சத்தை, அதாவது புலஸ்திய வம்சம்னாக்க அரக்கர் குல வம்சம்னு பேரு, சிறந்த படையின் முன்னிலையில் நான் வந்து ரதத்தில் ஏறியவனாக போர் திறன் கொண்ட நான் வந்து செல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நான் கரண். இது தஸ்ய புர்வானஸ்ய சூரியவர்ணம் மகாரதம்
தயீஸ்வை சபலைர்யுக்தம் ஆசசேத தூஷணா. இந்த மாதிரி கரண் தூஷணனுக்கு கட்டளை இட்ட உடனேயே பல வண்ணங்கள் கொண்ட உரிய குதிரைகளால் பூட்டப்பட்டு சூரியன் போல பிரகாசிக்கக்கூடிய பெரிய தேர் ஆயத்தமா உங்களுக்காக இருக்கு அப்படின்னுட்டு தூஷணன் வந்து கரண் கிட்ட வந்து தெரிவிச்சானாம். தம் மேரு சிகாக்காரம் தப்த காஞ்சனபூஷணம் ஹேமசக்கரம் அசம்பாதம் வைடூர்யம் அயபூபரம் மத்யே மத்யே புஷ்பைர்துருமைः சலைஸ் சந்திர சூரியஸ்ய காஞ்சனைः மங்களைः பக்ஷிசங்கைश्च தராபிர் அபிசம்ப்ருதம் த்வஜநிஸ்திரிம் சசம்பன்னம் கிங்கினி கரவிராஜிதம் தை சதா ஸ்வயுக்தம் சோஅம் அர்ஷாதாருரோக கரோரதம். அதாவது இந்த அரக்கனாகப்பட்ட கரனுடைய ரதமானது எப்படி இருந்ததுதான் தெரியுமா பார்க்கறதுக்கு? மேரு மலையினுடைய சிகரம் போல உயரமா இருந்ததான். உருக்கிய தங்கத்தினாலான வேலைப்பாடுகள்லாம் பிரமாதமா இருந்ததுதான். அதுல பொன்னாலான தேருடைய சக்கரங்களே வந்து பொன்னால பிரமாதமா 4 சக்கரமும் பொன்னால இருந்ததுதான், பொன்னால் அமைக்கப்பட்டு இருந்ததான். இந்த தேரை பார்த்தோம்னாக்கா ரொம்பவும் விசாலமா இருந்ததுதான். இப்போ நம்ம சொல்றோம் பாருங்க, தியாகராஜா திருவாரூர் தேர் தான் ரொம்பவும் பெருசு, அதை விட விசாலமா இருந்ததுதான் அவனுடைய தேர். வைடூரியம் நுகத்தை உடையதா இருந்ததுதான் அந்த தேர் முழுக்க வைடூரியம் இருந்ததுதான். நுகத்துல எல்லாம் மீன் மலர் மரம் மலை சந்திரன் சூரியன் மங்களகரமான பறவை கூட்டம் தாரகைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தேர்ல சித்திரை வேலைப்பாடுகள் அவ்வளோ பிரமாதமாக இருந்தனா. இந்த மாதிரிலாம் இருந்ததுனா எல்லா விதமான சித்திர வேலைப்பாடுகளும் இருந்ததுதான் அந்த தேர்ல. உயர்ந்த ஜாதி குதிரைகள்லாம் பூட்டப்பட்டு இருந்ததாம். கொடி கத்தி எல்லாம் ஏகப்பட்டதா இருந்ததாம். சின்ன சின்ன மணிகளால் பிரமாதமாக அந்த தேரே அலங்கரிக்கப்பட்டு இருந்ததாம். இந்த மாதிரியான அந்த ரதத்தில் ரொம்பவும் அதிக கோபத்தோடு இருந்த அரக்கன் கரண் வந்து ஏறி அதில் உட்கார்ந்தானாம், அமர்ந்தானாம் அந்த தேரில். அந்த தேரில் அவன் அமர்ந்த உடனேயே நிசாம்யதோர்தம் ராட்சசா பீம விக்ரமாக தஸ்தோ சம்பரிவாரியைனம் தூஷணம் ச மகாபலம். ரொம்பவும் ஏகப்பட்டதான பராக்கிரமமுடைய அந்த அரக்கர்கள்லாம் சேனா வீரர்கள்லாம் கரண் வந்து ரதத்தில் அமர்ந்த விட்டதை பார்த்த உடனேயே அடுத்தது உங்களுடைய உத்தரவு எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கறத போல பெரும் வலிமை கொண்ட அரக்கன் கரனுடைய சகோதரன் தம்பியாகப்பட்ட தூஷணனை வந்து எல்லாரும் சூழ்ந்து நின்றுட்டாலாம். 14,000 அரக்கர்களும் சூழ்ந்து நின்றுட்டாலாம். கரஸ்துதான் மகேஸ்வாசன் கோர வர்மா யுதத்வஜானே நிர்யாதேஜ பிரவீத் திருஷ்டோ ரதஸ்த சர்வராட்சசனே. தேர்ல அமர்ந்திருந்த கரண் வந்து
மார்பெலும் பிரமாதமான வில், பயங்கரமான கவசம், ஆயுதம், கொடிகளுடன் தாங்கிய அரக்கர்களை எல்லாரையும் பார்த்து மன சந்தோஷத்தோட ரொம்பவும் கழிப்படைஞ்சானா, சந்தோஷம் அடைஞ்சானாம் கரண். உடனே என்ன பண்ணானா, எல்லாருக்கும் உத்தரவு போட்டானா, எல்லாரும் போருக்கு கிளம்பலாம், எல்லாரும் செல்லலாம் அப்படின்னுட்டு ஆணையிட்டானாம் கரண். ததா ராட்சசம் சைன்யம் கோரவர்மா யுதத்வஜம் நிர்ஜகாம ஜனஸ்தானான் மகாநாதம் மகாஜவம். அப்புறம் இந்த 14,000 அரக்கர்களும் என்ன பண்ணாலும், அரக்கர்களுடைய அந்த படம் பயங்கரமான கவசம், ஆயுதங்கள், துஜங்களோட பேரொலியை எழுப்பிக்கொண்டு ரொம்பவும் வேகமா இவ அந்த பிரதேசத்தை ஆளக்கூடிய அந்த இடத்திலேருந்து, ஜனஸ்தானத்திலேருந்து புறப்பட்டாலாம். மோத்கரை பட்டிசை சூலை சுதேக்ஷ்ணைஷ்ய பரஸ்வதை கட்கே சக்ரைஷ்ய ஹஸ்தைஸ்தைர் பிராஜமானைஷ்ய தோமரைः சக்திபிः பரிகைர் கோரைர் அதிமாத்ரைஷ்ய கார்முகைः கதாசிர் உசாலைர்வஜ்ரைர் கிரகீதைபீர் அதர்சனைः ராட்சசானாம் சுகோராணாம் சகஸ்ராணி சதுர்தசா நிர்யாதானி ஜனார்தனாத் கரசித்தானுவர்த்தினாம். இந்த அரக்கனாகப்பட்ட கரனுடைய ஆணைப்படி நடக்கக்கூடிய எல்லாருமே மிகவும் பயங்கரமானவர்களுமான 16,000 அரக்கர்கள் அந்த ஜனஸ்தானத்திலேருந்து, ஜனஸ்தானம்னாக்க அவ ஆளக்கூடிய பிரதேசம், அந்த இடத்துலேருந்து புறப்பட்டாலாம், காட்டிலேருந்து புறப்பட்டாலாம். அவ எல்லாருமே எப்படி இருந்தாலாம் பார்க்கறதுக்குன்னா, அச்சமுடைய தோற்றமா கொண்டவர்கள். ஒருத்தர் பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அவளை பார்த்தாலே ஐயோ நம்மளே அடிச்சுட போகிறான் போல இருக்கு, அந்த மாதிரி உருவம். கையில் இரும்பு தடி வச்சிருந்தாலாம், பட்டா கத்தி, சூலம், ரொம்பவும் கூர்மையான கோடாரி, வாள், சக்கரம், பிரகாசிக்கக்கூடிய வல்லையம், வேல், வலிமை பொருந்திய குண்டாந்தடி. இந்த வலிமை புரிஞ்ச குண்டாந்தடினாக்கா அந்த மரமானது எத்தனை அடி ஆச்சாலும் உடையாது, அதான் சொல்றது. மிகப்பெரிய உருவமுடைய வில், கதை, கத்தி, உலக்கை மற்றும் வஜ்ரம், 8 முனைகள் கொண்ட ஒரு ஆயுதம். ஒரே ஆயுதத்தில் 8 கூர்மை இருக்கும், ஒரே ஆயுதத்தில் 8 கூர்மை உள்ள ஆயுதம். எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்பட்டு அவெல்லாம் போனாலாம் ஸ்ரீ ராமபிரான போர்ல எதிர்க்கிறதுக்காக. தாம் ஸ்வதே திரவதோ திருஷ்ட்வா ராட்சசான் பீம விக்ரமான கரஸ்யாபி ரத கிஞ்சித் ஜகாம ததனந்தரம். ரொம்பவும் அதி பயங்கரமாக தோற்றமுடைய அந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலும், வேகமா ஓடி வருவதை பார்த்து கரனுடைய ரதமானது கொஞ்சம் பின்னாலேயே வந்துதான். ததஸ்தான் சபலான் ஸ்வான் சப்த காஞ்சன பூஷிதானே
கரஸ்யம் அதிமாஜ்ஞாய சாரதி சமசோதயது. அரக்கனாகப்பட்ட கரனுடைய சிந்தனையானது எப்படி இருக்கு அப்படின்றத உணர்ந்த தேர்ப்பாகன் என்ன பண்ணானா, உருக்கிய தங்கத்தினாலான அணிகலன்களால பல வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளை ரொம்பவும் துரிதமா வேகமா ஓட்டினானா. சோதிதோரதசீக்கிரம் கரஸ்ய ரிபுகாதினா சப்தேனாவூரயாமாஸ திசஸ்ய பிரதேசஸ்ததா. பகைவர்களை எல்லாம் கொல்லக்கூடிய அரக்கனாகப்பட்ட அந்த கரனுடைய தேரானது வேகமாக செலுத்தப்பட்டதனால அந்த தேர் ஓடின அந்த சப்தமானது அஷ்ட திக்குகளையுமே எதிரொலிச்சுதான். அஷ்ட திக்குனாக்க 8 திக்கு ரொம்பவும் பயங்கரமா எதிரொலிச்சுதான். பிரவ்ரதம் மன்யுஸ்தோ கர கரஸ்வனா ரிபோர் வதார்த்தம் த்வரிதோ யதாந்தகः அசோசுதன் சாரதி முன்னதன் கணம் மகாபலோ மேகம் இவாஸ்ம வர்ஷவானே. அப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்கா, கரனுக்கு ரொம்பவும் கோபம் வந்துதான். அதிகமான கோபம் உண்டாயிட்டான் அவனுக்கு. அவனுடைய குரல் ரொம்பவும் பயங்கரமா இருந்துதான். எதிரியை அவன் எப்படி இருந்தானா பார்க்கறதுக்கு, எதிரியை கொல்வதற்காக யமபிரான் யமன் எப்படி வருவானோ, வாசகை எப்படி ஓடி வருவானோ அந்த மாதிரி அவசரப்பட்டானாம் கரண். மகாபலம் பொருந்திய இந்த கரண் தேர்ப்பாகனை பார்த்து மேகத்திலேந்து கல்மாரி பொழிய மேகத்தை போல கர்ஜித்து கொண்டு இன்னும் வேகமாக செல் அப்படின்னு தேர்ப்பாகனை முடிக்க விட்டானாம். இத்தியாசே மத்ராமாயினே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே द्वाविंश सर्गः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் ஆரண்யகாண்டத்தில் 22வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.